பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்வதற்காக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பேருந்துகளில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துறை சார்ந்த அதிகாரிகளோடு சேர்ந்து நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், அமைச்சரனுடைய இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய பயணிகளுக்காக சுமார் 14,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தினசரியாக 5,000 என்று சொல்லக்கூடிய அளவில் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி கடந்து சென்றுள்ளனர். இந்த பயணிகளின் வசதிகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா, கூடுதல் கட்டணங்கள் ஏதேனும் வசூலிக்கப்படுகிறதா, பயணிகளின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் வசதிகளும் உள்ளதா என தற்போது கிளாம்பாக்கில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீரென்ற ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் பயணிகளின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இதுவரையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அனைத்து பேருந்துகளிலும் நிரம்பி வழியக்கூடிய பயணிகள் தற்போது கிளாம்பாக்கத்திலிருந்து சென்று வருகின்றனர். குறிப்பாக இன்று 4 நாட்களாக பயணிகளின் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதலே தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இன்னும் குறிப்பாக ரயில்களிலும் பயணிகள் கூடுதலாகவே பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் ஆய்விற்கு பிறகு சில தகவல்கள் தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.